வணக்கம்ண்ணா. ஐயர் எந்த வித்தியாசமும் பார்க்காம வெள்ளச்சாமியும் அவர் பொண்ணையும் ஊருக்கு அனுப்பிச்சு வச்சாரு. அவங்க 2 பேரும் போகும்போது இருந்த உறவு வேற, வந்ததுக்கு பிறகு இருக்கிற உறவே வேற. என்ன சொன்னேன்? என் வெள்ளச்சாமி பத்தி என்ன சொன்னேன்? அவன் என்ன உன் பையன் மாதிரி உருப்படாதவனா? யோ சாமி, இதோ பாரு, எனக்கு தைரியம் இருக்கு, நான் தெரிஞ்சே செய்யறேன். வெள்ளச்சாமி இருக்கானே திருட, அவன் தெரியாம செய்யறான். இது வரைக்கும் அவங்க 2 பேரையும் உங்க முன்னால தானே வச்சிருந்தீங்க, இப்பதானே தனியா அனுப்பிச்சிருக்கீங்க. தனிமையில தானே 2 மனசு ஒண்ணு. வெள்ளச்சாமி பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா? அவரு நீங்களும் ஒன்னாகலாமாயா? என்கிட்ட வந்த வெள்ளச்சாமி சாப்பாட்டுல கூட அசைவம் சாப்பிடறதில்ல. அவன் பிறப்புல வேணா தாழ்ந்த ஜாதியா இருக்கலாம், ஆனா வளர்ப்புல அவன் ஒரு பிராமணன் இல்லையா? ஆமா ஐயரே, எல்லாருக்கும் முன்னால கொடையால அடிச்சு என்ன அவமானப்படுத்திட்டீர்களே. இப்ப சொல்றேன், உன் பொண்ணுதான் வெள்ளச்சாமியோடைய பொண்டாட்டி. வெள்ளச்சாமி, இதான் நல்ல டைம். அப்பா வராரு, நீ விஷயத்தை ஆரம்பிச்சிரு. ஒரே ஐயோ, இங்கேயும் வந்துட்டியா? அங்கேயும் ஜன்னல்ல இருந்து உசு உசுன்னு காதை கடிச்சிட்டே இருக்க. உங்க அப்பா பாத்துருந்தானா உன் கல்யாண மாட்டல புயல் தான். இப்ப அமைதியா உட்கார்ந்து இருக்காரு, விஷயத்தை ஆரம்பி. ஃபேமிலி ஸ்டோரினா எங்க இருந்து வேணா ஆரம்பிக்கலாம். உனது லவ் ஸ்டோரி இல்லையா? அதுக்கு ஒரு மூடு பார்த்து ஆரம்பிக்கணும், இல்லாட்டி கிளைமேக்ஸ் மோசமாயிடும். முதல்ல டைட்டில் போடணும், அப்புறம் இன்ட்ரோ விடணும், அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ் போகணும். அப்ப டைட்டில் போடு. முதல்ல மோர கலக்கி போட்டு அப்புறம் டைட்டில் போடுறேன். வெள்ளச்சாமி, 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 டைட்டில் மறந்துடாத. வெள்ளச்சாமி, என்னடி உள்ள ரசம் போடு. என்னடி ரசம் கட்ட சாம்பார் போட? நீ ஒண்ணு பண்ண வேண்டாம், வெடிக்கிற வெடிக்கிற. இதனாலதான் உங்ககிட்ட ஒண்ணும் சொல்றது இல்ல. வெள்ளச்சாமி, வெள்ளச்சாமி, ஐயா கொஞ்சம் ரசம் விடுற. என்னடா அது? இது ரசமா? இல்ல இல்ல, நான் தட்டை மாத்தி. ஐயா ஒண்ணு வேண்டாம், என்னமோ ஆயிட்டு இருக்கலாம். கடவுளே, என்னாச்சு இவளுக்கு? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துட்டதே இல்லையா? எதுவா இருந்தாலும் முன்னால தைரியமா பேசலாமே. எதுக்கா இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு சையலி பேசுறா? வெள்ளச்சாமி, வெள்ளச்சாமி, நான் தப்பு பண்ணிட்டேன். நீ மட்டுமா? நான் கூட தான் தப்பு பண்ணிட்டேன். நம்ம 2 பேருமே தப்பு பண்ணிட்டோம். எல்லாம் உன்னாலதான். என்ன என்னாலதான்? நான் தான் ரசத்துக்கு பதிலா சாம்பார் ஊத்துனேன், நீ ஏன் மோர் ஊத்துன? என் நினப்பெல்லாம் அப்பா மேலையா இருக்கு, எல்லாம் உன் மேலதான். நீயும் நானும் உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு ஒன்னா போயிருக்கூடாது, அதனாலதான் இவ்வளவு குழப்பமும். நம்ம குழப்பத்தால அப்பாவே அதை தெரிஞ்சுக்காம இருந்தா சரி. நமக்குள்ள இப்படி ஒரு ரகசியத்தை வச்சுக்கிட்டு அப்பாவை ஏமாத்திட்டு இருக்குமேனு மனசுக்கு சங்கடமா இருக்கு. அதுக்காக தானே அப்பா கிட்ட சொல்றேன். அதெல்லாம் நான் நேரம் பார்த்து சொல்றேன், நீ போய் படுத்து தூங்கு, காலைல பேசிக்கலாம். இந்த ஆத்துல என்னடி நடக்கிறது? எனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா அவன்கிட்ட போய் கேட்பேன். இப்ப அவன் மேலே சந்தேகம் வந்த பிறகு நான் யார்கிட்ட போய் கேட்கறது? ஒருவேளை அவங்களுக்குள்ள உண்மையிலேயே ஒண்ணும் இல்லாம இருந்து என் பார்வைக்குத்தான் ஒரு தப்பா தெரியுதா? போரும் போரும், சட்டையை தேய்ச்சி தேய்ச்சி கறியாக்கிடாத. நீரே எங்க அப்பா கிட்ட தைரியமா போய் என் காதல் கதையை முடிச்சு வச்சிரு. ஆரம்பிச்சா முடிச்சிருவேன், ஆனா ஆரம்பிக்க தான் பயமா இருக்கு. வெள்ளச்சாமி,
இதுவே நீ ஒரு சிக்கல்ல மாட்டிருந்தேன்னா நான் நேரா எங்க அப்பா கிட்ட போய் உன்னை பத்தி சொல்லி ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணி வச்சிருப்பேன். உன் கதைக்கு ரெண்டு முடிவே கிடையாது, ஒரே முடிவு தான். அப்ப முடிச்சிடறேன். வெள்ளச்சாமி முடிக்கிறேன், ட்ரை பண்றேன். நானும் காயத்ரியும் இந்த பாருங்க இந்த மாதிரி. ஐயோ அங்க வச்சுறேங்க, இது வந்து அங்க வச்சுறேங்கடா. அங்க அங்க நான் எடுத்துட்டு வந்துடுறேன். நான் வந்து இல்ல காயத்ரி வந்து காயத்ரி என்ன சொல்ல வரான்? காயத்ரி இங்க, அப்பா போயாச்சு. நான் என்ன பண்ணுவேன்? போய் செருப்பத்தோட. ஐயோ நல்ல வேளை ஞாபகப்படுத்தினேன். நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், போட. சொதப்பிட்டியா? காதலிக்காமையே இப்படி குழப்பிறியே. நீ யாரையாவது காதலிச்சிருந்தா என்ன குழம்பு இருப்ப? அம்மா தாயே, உங்க காதல் வியாதியே நமக்கு வேண்டாமா? சைடு எஃபெக்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. ஒருத்தர் எல்லாத்துக்கிட்ட காசு வசூல் பண்ணிட்டு இருக்கிறா சாமி. என்னது கடவுளை காட்டுறானா? வா போய் பாப்போம். போடாங்க போ. அண்ணே 100 ரூபாய். 2 பேரும் சேர்த்து 150 ரூபாய் போடுங்க. ஏய் இது என்ன கத்திரிக்காய் வரமா போங்கிட்டு 100 ரூபாய் சார். கடவுளை கல்ல பக்கமா 100 ரூபாய். கடவுளை கல்ல கட்டமாயா 100 ரூபாயா 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய். 100 கடவுளை கல்ல பாக்குற ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய். ஏன்பா கடவுள் கண்டிப்பா கண்ணுக்கு தெரிவாரா? ஏய் குடுக்குற பூரா பைத்தியக்காரனா? கடவுளை கண்ணுல காட்டலனா வாங்குன 100 ஓட இன்னும் 100 ரூபாய் போட்டு 200 ரூபாய் தரந்தேனே வசூல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமா சாமி, இவன் நம்ம கிட்ட வசூல் பண்ணிட்டு ஏமாத்தி ஓடுனா சும்மா விட்டுருவோமா? கடவுளை எப்போ எங்க காமிக்க போற? வர்ற வெள்ளிக்கிழமை காலங்காத்தால 6 மணிக்கு எல்லாரும் கக்கூஸ் போய் சுத்த பத்தமா குளிச்சுட்டு என் கூட மலைக்காட்டுக்கு வந்தீங்கன்னா கடவுளை கல்ல காட்டுறேன். 100 இப்போ வர வெள்ளிக்கிழமை எங்களுக்கு எல்லாம் 200 ரூபாய் இருக்கு. கண்டிப்பா. கடவுள் யோ இந்த லோகத்துல எந்த ஊர்ல எவன் கடவுளை பாத்திருக்கான்? சாமி எனக்கு ஒரு 100 ரூபாய் கடன் கொடுக்க முதல்ல. குடுக்குடு நம்மால் தான். உனக்கு 200 இருக்கு. கடன் வாங்கி கொடுக்குற கண்டிப்பா காட்டிடுவீங்க. கண்டிப்பா காட்டணும்ப்பா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமாப்பா, எல்லாரும் நம்ம ஐயர் மாதிரி குளிச்சுட்டு சுத்தமா வரணும். இந்த மாதிரி கப்பு வடையோட வந்தா கடவுள் புடி ஓடி போயிருவாரு, தெரியுதா? அப்புறம் எல்லா ஆம்பளைகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல. ஏன்னா கல்யாணம் ஆம்பளை தான் மெயினா வரணும். வரட்டா? அப்படியே அண்ணனுக்கு வெளியே